முதல் சுற்றின் இறுதி முடிவு முன்னிலையில் அனுரகுமார் திசாநாயக்க விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கும் ஆசிய அமைப்புக்கும் டாலர்களை திருப்பி செலுத்திய இலங்கை. அனுரவுடன் கைகோர்க்க தயாராகும் மலையக கட்சிகள். நடைபெற்று முடிந்து ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் தற்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் முதல் சுற்றில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் உள்ளார். இதுவரையில் மொத்தம் 56,34,915 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். 42.31% வாக்குகளை இவர் பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 43,63,035 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளார். 32.76% வாக்குகளை சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்டுள்ளார். மூன்றாவது இடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளதுடன் இதுவரையில் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் 22,99,767 வாக்குகளாகும். 17.27% வாக்குகளையும் அவர் பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான 50% வாக்குகளை பெற முடியாதுள்ளது. எனவே இரண்டாம் விருப்பு தேர்வு வாக்குகளை எண்ணும் பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்றி இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எனினும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் எங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அக்கட்சி முக்கியஸ்தர்களுடன் மலையகத்தில் உள்ள பிரதான கட்சியின் பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் முகாமிட்டுள்ள மேற்படி கட்சி உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியினருடன் நேரடி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எதிர்காலத்தில் அமைய உள்ள இடைக்கால அரசு உள்ளிட்ட விடயங்களில் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மலையகத்துக்கான வேலை திட்டங்கள் பற்றி ஆராயப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்து ஜனாதிபதி தேர்தலில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வெற்றியை மதிப்பதாகவும் எனினும் முறைகேடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனரஜ பெரமுன கட்சியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலிருந்து வாக்கு எண்ணப்படும் வரையில் சில அதிகாரிகள் முறைகேடாக நடந்து கொண்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது சம்பிக்க இதனை தெரிவித்துள்ளார். இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணப்படுவதற்கு முன் சில வாக்கெண்ணும் அதிகாரிகள் வாக்கு சீட்டுகளில் விருப்பு வாக்குகளை பதிவு செய்துள்ளமையால் எமது வேட்பாளருக்கு அநீதி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறைகள் சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் இது திருப்திகரமாக உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார்.
நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்று இறுதி முடிவுகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. இந்த முதல் சுற்றில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் உள்ளார். இதேவேளை இன்னும் சில மணி நேரங்களில் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகளை அறிவிக்கும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையகம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையிலேயே தொடர்ந்தும் அமைதியாக செயல்பட்டு தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அண்மையில் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியாவுக்கு திருப்பி செலுத்தியதுடன் ஆசிய கிளியரிங் யூனியனுக்கு செலுத்த வேண்டிய 2.2 பில்லியன் டாலர் கடனுடன் கூடுதலாக 200 மில்லியன் டாலர்களை திருப்பி செலுத்தியதாக நிதியமைச்சக தரப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கை மத்திய வங்கி ஆசிய கிளியரிங் யூனியனின் கடன் மற்றும் இந்தியாவின் 400 மில்லியன் டாலர் பரிமாற்றத்தை தவணைகளில் திருப்பி செலுத்தி வருகின்றது. இதன்படி 2 பில்லியன் டாலர்களை ஏசியோவுக்கும் 400 மில்லியன் டாலர்கள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கும் இலங்கை மத்திய வங்கி செலுத்த வேண்டியுள்ளது. உத்தியோகபூர்வ தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை ஏற்கனவே 225 மில்லியன் டாலர்களை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திருப்பி செலுத்தியுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக கருதப்படும் சில உள்ளடக்கங்களை நீக்குமாறு தேர்தல் ஆணையகம் விடுத்த கோரிக்கைகளை சமூக ஊடக தளங்கள் நிராகரித்துள்ளன. தேர்தல் சட்டத்தை மீறிய 201 இடுகைகளை நீக்க தேர்தல் ஆணையகம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் மெட்டா, யூடியூப், டிக்டாக் மற்றும் கூகுள் ஆகியவை அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டன. சுமார் 937 கேள்விக்குரிய இடுகைகள் தேர்தலுக்கு முன்னர் குறித்த தளங்களில் இடுகையிடப்பட்டிருந்தன. எனினும் தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறி 872 பதிவுகள் சர்வதேச சமூக ஊடக நிறுவனங்களால் நீக்கப்பட்டன. அத்துடன் சுமார் 1000 சமூக ஊடக பதிவுகளில் தேர்தல் விதிமுறைகளை மீறப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரியநேந்திரன் பெற்ற வாக்குகள் தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வெற்றி என்பதோடு நாடாளுமன்ற தேர்தலிலும் பொது கட்டமைப்பினூடாக களமிறங்குவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் தொடர்பில் அவரிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் திரட்சியையும் ஓர் அணியில் தமிழ் மக்கள் திரள வேண்டும் என்கின்ற ஒரு நற்செய்தியையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு பல பரீட்சை எமது தேசத்தில் இடம்பெற்றது. இதற்கு தமிழ் மக்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அவருக்கு கிடைத்த 1,80,000 வாக்குகள் என்பது வெற்றியின் முதற்படியாகவே கருதுகின்றோம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த பொது கட்டமைப்பின் ஊடாகவே நாம் தேர்தலை சந்திப்போம். இது மக்களின் ஒரு திரட்சியான வெளிப்பாடாக இருக்கும் என்பதோடு ஒற்றுமையை விரும்பாத கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதையும் நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்படுத்தும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.